அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைய காலகட்டத்தில் அடமானம் வைப்பதும் வாங்குவதும் சர்வசாதாரணமாகிவிட்டது. அப்படி அடமானம் வைத்தால் அதை எவ்வாறு வைக்க வேண்டும், அதை எவ்வாறு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நாம் இஸ்லாத்தின் ரீதியாக காண்போம். அடமானம் வைப்பதும் வாங்குவதும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றுதான். இதில் சந்தேகம் எதுவும் இல்லை. ஒருவருக்கு கடன் கொடுக்கும் போது நம்மை அவர் ஏமாற்றி விடாமல் இருக்க நம்பிக்கையாக ஒரு பொருளை பெற்றுக்கொள்ளலாம். கொடுத்த கடனுக்கு உத்திரவாதமாகத்தான் அடமானம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவரிடம் ஒரு நகையை அடமானமாக பெற்றுக்கொண்டு கடன் கொடுத்தால் அந்த நகையை நாம் பயன்படுத்தாமல் பத்திரமாக வைத்திருக்க வேண்டும். வீட்டை அடமானமாக பெற்றாலும் இதுதான் நிலை. வீட்டை அடமானமாக பெற்றுக்கொண்டு கடன் கொடுத்துவிட்டு அந்த வீட்டில் நாம் குடியிருந்தால், அதாவது வாடகை கொடுக்காமல் குடியிருந்தால், கொடுத்த கடனுக்கு வட்டியாகவே அது கருதப்படும். வீட்டை அடமானமாக பெற்ற பிறகு அதில் நாம் குடியிருக்க கூடாது. குடியிருந்தால் அதற்கான வாடகையை கொடுத்து விட வேண்டும். கால்நடைகளை அடமானமாக பெற்றால் அதற்கு தீனி போட்டு வளர்ப்பதால் அதில் சவாரி செய்யலாம், பால் கறந்து எடுத்துக்கொள்ளலாம். இதற்கு ஹதீஸ்களில் ஆதாரங்கள் உள்ளன. புகாரி 2511, 2512. இந்த விதிமுறையை மீறாமல் அடமானம் வைக்கலாம், வாங்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது கவசத்தை யூதரிடம் அடமானம் வைத்து அதை மீட்காமலேயே மரணமடைந்தார்கள். புகாரி 2916, 4467 என்ற ஹதீஸில் இடம்பெற்றுள்ளது. அதாவது நம்ம ஒரு பொருளை நம்ம அடமானம் வச்சு நம்மளோட அர்ஜென்ட்டுக்காக தேவைக்காக வாங்குறோம் அப்படின்னா, அது ஒரு நம்பிக்கைக்காக ஒரு பொருளை வச்சு அவங்க ஒருத்தவங்க கிட்ட நம்ம கடன் வாங்கலாம், கடன் கொடுக்கலாம். அந்த பொருளுக்கு நம்ம தான் பொறுப்பாளி. அல்லாஹ்வுக்காக அதை பத்திரமா பார்த்து அவங்க திருப்பி கொடுக்கும்போது அதை கொடுக்குற இடத்துல இருக்கும். வட்டி வாங்குறத தான் அல்லாஹ் தடுத்திருக்கான். வட்டி வாங்கவோ, அதுக்காக வட்டி கெட்டவோ, வட்டி வாங்கவோ, வட்டி கொடுக்கவோ கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.